Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERTல 5th chapter arithmetic progressionல exercise 5.3ல first sumல first ரெண்டு subdivision sums பார்ப்போம் இந்த வீடியோல. Find the sum of the following APs னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த APs ஓட sum நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ first இதில் நம்ம first term A is equal to 2 and common difference கண்டுபிடிக்கணும். common difference D is equal to second term minus first term 7 minus 2 that is equal to 5. So sum to n terms formula என்ன வரும் sum to n terms Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் நமக்கு எல்லாமே தெரியும். n is equal to n என்ன கொடுத்துருக்காங்க, given n is equal to 10 எல்லாமே தெரிஞ்சிருக்கு நமக்கு. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சம் கண்டுபிடிக்க வேண்டியது தான். n is equal to 10 by 2 2 into a value into 2 plus 10 minus 1 into d. 10 by 2 means 5 into 4 plus 10 minus 1 9 9 into 5 45. So 5 into 45 plus 4 49. So இது multiply பண்ணும்போது நமக்கு 5 9 5 are 45 5 4 are 20 24 245. So sum to Sn is equal to 245. Okay, இதில் செகண்ட் சம் பார்ப்போம். இது செகண்ட் சப்டிவிஷன் அதே தான், சம் டு n terms. ஸோ இதில் ஃபஸ்ட் டேர்ம் a is equal to minus 37 given இதெல்லாம் d is equal to minus 33 minus of minus 37 இல்லையா, அப்போ minus 33 plus 37. ஸோ பண்ணும்போது நமக்கு d என்ன கிடைக்கும், minus 33 plus 37 d is equal to 4 and n என்ன கொடுத்துருக்காங்க, n is equal to 12 terms. ஸோ Sn formula என்ன வரும், n by 2 into 2a plus n minus 1 into d. So 12 by 2 2 into a என்னது minus 37 plus n வந்து 12 minus 1 into d is equal to 4. ஸோ எல்லா தெரிஞ்ச வேல்யூஸையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கால்குலேட் பண்ண வேண்டியது தான். 12 by 2 means 6 into 2 into 37 4 14 2 3s are 6 74 minus 74 12 minus 1 11 11 into 4 44. So plus 44. So 74 minus 74 plus 44 பண்ணும்போது நமக்கு minus 30 கிடைக்கும். minus into minus plus ஆகிடும் 180. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 180. சாரி இது மைனஸ் இல்லை இல்லையா, ப்ளஸ் தான் இது. ஸோ மைனஸ் 180. 12 by 2 6 தான் வந்திருக்கீங்க நமக்கு, இங்கே தான் மைனஸ் வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 180. ஸோ Sn இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 180. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெண்டு சப்டிவிஷன்ஸு பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.